ஹலோ வணக்கம், வெல்கம் டு கண்ணானை கண்ணை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அத்திப்பழம் சேர்க்கப்பட்ட சிகப்பு அவல் கஞ்சி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதை உங்கள் குழந்தைக்கு காலை அல்லது இரவு உணவாக தாராளமாக கொடுக்கலாம். இந்த கஞ்சி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஸோ ஸ்டவ் பற்ற வைக்காமலே நம்ம இந்த கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். சிகப்பு அவலுக்கு பதிலாக வெள்ளை அவல் கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். 8 மாதங்கள் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்களுக்கு வாரம் 3 முறை இந்த உணவை கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த உணவு பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் போல் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். இதை 4-5 முறையாவது நல்லா கழுவி எடுத்துட்டு நல்லா சுடு தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் சிகப்பு அவல் இந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா ஊறி இருக்கும். நான் முந்தின நாள் நைட்டே 2 போல பாதாம், ஒரு அத்திப்பழம்னு கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறிடுச்சு. தோல் எடுத்ததுக்கப்புறமா 2 பாதாம், அதுக்கப்புறம் அத்திப்பழம், அதோட ஊற வச்ச தண்ணீரையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிடலாம். இப்போது நல்லா அரைச்சாச்சு. ஏதாவது சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா வடிகட்டி தான் பயன்படுத்த போகிறோம். அடுத்து ஊற வச்ச சிகப்பு அவலை சுத்தமாக தண்ணீர் இல்லாதபடி இப்படி பிழிஞ்சு எடுத்து நம்ம தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா இப்போ ஒரு வடிகட்டியில் அத்திப்பழம் பாதாம் பேஸ்ட்டை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன துண்டுகள் இருந்தால் கூட குழந்தைங்க விழுங்குறப்போ சிரமமாக இருக்கும். அதனால் நல்லா வடித்து எடுத்துடலாம். இங்கே அரைபடாமல் இருக்கிற அத்திப்பழம் பாதாமை நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதை ஸ்பூன் வச்சோ இல்லை கையிலையோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஏற்கனவே இது நல்லா ஊற வச்சு சாஃப்டாக தான் இருக்குது. இது எல்லாம் ஒன்று சேர்றதுக்கு தான் இந்த ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணது. இது பார்க்க தான் அப்படியே திக் கன்சிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் குழந்தைங்க விழுங்குறதுக்கும் சரி, அவங்க தொண்டைக்கும் சரி எந்த வித சிரமமும் தராது. இதில் இனிப்புக்காக நான் பனங்கற்கண்டு பவுடர் சேர்த்துக்கிட்டேன். குழந்தைக்கு எப்போ பார்த்தாலும் மிக்சியில் அரைச்சி மையாக உணவை கொடுக்கறத விட இந்த மாதிரி ஊற வச்ச திக் கன்சிஸ்டன்ஸில் இருக்கிற உணவை கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அதுவும் 8 மாதம் கம்ப்ளீட்டான குழந்தையிலேருந்து பழக்கிறது உங்களுக்கு ஈஸியும் வேறு. இதனால் அவங்க உணவை விழுங்காமல் மென்று சாப்பிட பழகுவாங்க. நீங்கள் வெள்ளை அவல் பயன்படுத்தும் போது 2 மணி நேரம் ஊற வைக்கலாம் கூட அவசியமே கிடையாது. 10 நிமிஷத்துலேயே வெள்ளை அவல் ஊறிடும். சிகப்பு அவல்னால தான் 2 மணி நேரம் வரைக்கும் நல்ல சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் பேபி ஃபுட் ரெசிபிஸ், அதுக்கப்புறம் பேபி ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ் கூட நான் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம சேனலோட வீடியோஸ் அதுக்கப்புறம் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.